இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே எஸ்ஐஆர்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாயிருக்குங்க பார்த்திபன். ஆமாம், ஏன்னா மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு அங்கே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம தமிழக கட்சிகளை பாராட்டியே ஆகணும் இல்லைங்களா சலீம்? சரியான ஆட்கள் அங்கே களத்தில் இறக்கி இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பணிகள் எல்லாம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோடு இணைஞ்சு பணியாற்றி அப்படின்றத இங்கே கண்டிப்பாக நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஆமாம், இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கு இல்லையா? இன்றைக்கு வெளியான பட்டியலில் ஆண்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள்லாம் பெண் வாக்காளரையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த கார்ட்ஸில் பார்த்துடலாம். லைக் இன்னைக்கு வெளியான அந்த வாக்காளர் பட்டியலின் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,07,07,380. எஸ்ஐஆர் பணிக்கு முன்னாடி 6.41 கோடி என்ற அளவில் இருந்தது. இப்போ 5.67 கோடி என்று குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இதில் ஆண் வாக்காளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2,77,00,000 பேர். பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கும் பொழுது 2,89,00,000 பேர். ஆண் வாக்காளர்களை காட்டிலும் தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம். இது இல்லாமல் மூன்றாம் பாலினத்தவரும் 7,617 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த நம்பர்ஸ் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே 6 கோடிக்கு மேல எஸ்ஐஆர் பணிக்கு முன்னாடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இது டிசம்பர் 19ஆம் தேதி ஒன்று வெளியாச்சுங்களா 2025. அப்போ 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 66 லட்சம் பேர் ஆப்சன்டீஸ் இல்லைன்னா ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களோ. மீதி இருக்கிறவங்க மரணம் அடைந்தவர்கள், அதனால அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தினாங்க, பெயர் சேர்ப்பு திருத்தம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ப்ராப்பர் டேட்டா கிடைச்சிருக்கு எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை. ஸோ ஃபைனலாக நீக்கப்பட்டவங்க 77,07,207 பேர். அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க பார்த்திபன், சோழிங்கநல்லூர் தொகுதி 5,36,991 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே போல் குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி அப்படின்னு நாம் பார்க்கும்போது துறைமுகம் தொகுதி 1,16,896 வாக்காளர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சோழிங்கநல்லூர் அவங்க ரெக்கார்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில் புதிய வாக்காளர்கள் ஒரு 7.4 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான அடையாள அட்டை 15 நாட்களுக்குள்ள விநியோகிக்கப்படும் அப்படின்றதையும் தலைமை தேர்தல் அதிகாரி இன்னைக்கு ஒரு தகவலாக வெளியிட்டிருக்காங்க. ஓகே, பெயர் பட்டியலில் யாரோட பெயர்லாம் விட்டு போயிருக்கோ அந்த விட்டு போனவங்களோட யாரெல்லாம் அவங்களோட பெயர்கள் இல்லையோ அவங்க மறுபடியும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ரைட், இது என்னன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கு இல்லைங்களா, அந்த நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.